ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடையில் திருடிய ஊழியர்கள் 3 பேரை கன்னியாகுமரி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் சஜயகுமார். எத்தனை வருடங்களாக இந்த போன்ற சிறுக திருட்டில் ஈடுபட்டாங்க? இவங்களுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பிரபல சுரேஷ் ஜுவல்லரி என நகைக்கடை. இந்த கடையில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு கடை மேலாளர் கடையில் வைப்பு இருக்கும் நகைகளை ஆய்வு செய்த போது அது நகைகள் குறைபாடு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதில் கடை ஊழியர் அனீஷ், அருமனை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பவர், அந்த கடையில் பணியாற்றும் ஷாலினி மற்றும் அபிஷா ஆகிய 2 பெண் ஊழியர்கள் உதவியுடன் அந்த கடையில் இருந்து அடிக்கடி தங்க நகைகள், வெள்ளி நகைகள் போன்ற நகைகளை அங்கிருக்கும் பேப்பர்களில் சுருட்டி எடுத்து செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உரிமையாளரிடம் இந்த தகவலை பதிவு செய்தார். தொடர்ந்து கடை உரிமையாளர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது அந்த கடை உரிமையாளருக்கு ஏற்கனவே அனீஷ் மீது சந்தேகம் இருந்தது. அதாவது அனீஷ் திடீரென ஆடம்பர வாகனங்கள் வருவதும் அதே போல வீடு கட்டியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. அதாவது அந்த கடையில் இருந்து பெண் 2 ஊழியர்களின் உதவியுடன் அனீஷ் நகைகளை எடுத்து செல்வதை தெரிந்து காவல் நிலையத்தில் அடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் போலீசார் அனீஷை பிடித்து விசாரணை செய்த போது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிக்கடி சிறிதாக அங்கே இருந்து நகைகளை தேடி செல்வதும் அதை விற்பனை செய்யும் போது 2 உடந்தையாக செயல்பட்ட 2 பெண் ஊழியர்களுக்கும் பங்கு கொடுப்பதும் வாக்குமூலம் அளித்தார். தொடர்ந்து இவர்களிடமிருந்து 54 சவரன் தங்க நகை, அதே போல 6 கிலோ வெள்ளி நகை, மேலும் BMW ஒரு இருசக்கர வாகனம், 2 விலை உயர்ந்த மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்து இந்த அனீஷ் மற்றும் 2 பெண் ஊழியர்களையும் போலீசார் கைது செய்து குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அந்த கடை ஊழியர்களை 3 பேர் சேர்ந்து கடையிலிருந்து நகை திருடிய சம்பவம் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன். சஜயகுமார், வழக்கமா நகைக்கடைகள்ல தினசரி காலையில லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு நகை இருக்கு, மறுபடியும் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளவு நகை இருக்கு அப்படின்றத 1 கிராம் இல்லாமல் கரெக்டாக டாலி பண்ணி தான் விடுவாங்க. நீண்ட காலமா அந்த திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதை எப்படி தினசரி கண்டுக்காம விட்டாங்க? திடீர்னு ஒரு நாள் எப்படி இவங்க சிக்கினாங்க? நிச்சயமாக, அதாவது கம்ப்யூட்டரில் தான் இந்த ஊழியர்கள் விசுவாசமாக பணியாற்றிய 2 அந்த பெண் ஊழியர்கள், அவர்கள் தான் ஸ்டாக் பதிவு செய்யும் ஊழியர்கள் ஷாலினி மற்றும் அபிஷா. இவர்கள் கம்ப்யூட்டரில் அந்த இருப்பு நகைகள் இருப்பு வைப்பதை குறித்து கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்வார்கள். இந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் ஸ்டாக்கை தான் பதிவு செய்த ஸ்டாக் இருப்பதாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உரிமையாளர் நம்பி வந்தார். திடீரென அந்த இருப்பு நகைகளை மேலாளர் சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்த போதுதான் நகைகளில் பெரும் குறைபாடு ஏற்பட்டது தெரிய வந்ததும் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஊழியர்களை இந்த மாதிரி திட்டம் போட்டு அடிக்கடி தேடி சென்றதும் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து தற்போது அளித்த புகாரின் பேரில் இந்த 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சஜயகுமார்.